புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். ஏஐ தொழில்நுட்பத்தில் உலகுக்கு வழிகாட்டும் இந்தியா, ஜனாதிபதி முர்மு பெருமிதம். 2025-2026 நிதியாண்டுக்கான பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் துவங்கியது. பார்லிமெண்டிற்கு வருகை தந்த ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பார்லிமெண்டின் இரு அவைகளின் கூட்டத்தில் திரௌபதி முர்மு உரையாற்றினார். மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமாக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். மத்திய அரசின் மருந்தகங்கள் மூலமாக 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் 25 கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர். 2047 வளர்ந்த பாரதம் என்ற நமது இலக்கு உலகை கவர்ந்துள்ளது. புதிய கண்டுபிடிப்புகளில் இந்தியாவை உலகளவில் சிறந்து விளங்க செய்வதே அரசின் நோக்கம். செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ துறையில் இந்திய செயற்கை நுண்ணறிவு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் இந்தியா உலகிற்கு வழிகாட்டுகிறது. இன்று பெண்கள் அதிக எண்ணிக்கையில் போர் விமானங்களை இயக்குவது, காவல்துறையில் சேருவது மற்றும் நாட்டில் உள்ள நிறுவனங்களை வழிநடத்துவது மிகவும் பெருமை சேர்க்கும் விஷயம் என ஜனாதிபதி முர்மு கூறினார். விவசாயிகளுக்கு 41,000 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கிய மத்திய அரசு. பார்லிமெண்டில் ஜனாதிபதி உரை. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார். அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு 75 ஆண்டுகள் ஆனதை 2 மாதங்களுக்கு முன் கொண்டாடினோம். அரசியல் சாசனத்தை உருவாக்கிய அனைவருக்கும் மரியாதை செலுத்துகிறேன். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளுக்கு உதவித்தொகையாக 41,000 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கியுள்ளது. 2.25 கோடி சொத்துரிமை அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய முடிவுகள் வேகமாக அரசால் நிறைவேற்றப்படுகின்றன. டிஜிட்டல் பணப்பரிமாற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சைபர் குற்றங்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. டிஜிட்டல் மோசடி, சைபர் குற்றங்கள், டீப் ஃபேக் தொழில்நுட்பம் ஆகியவை சமூக, நிதி மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு கடுமையான சவால்களாக உள்ளன. உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டம் நிறைவடைந்துள்ளது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ரயில் பாதை மூலம் இணைக்கப்படும் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு பேசினார். நாளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது வக்ஃபு வாரிய திருத்த மசோதா உள்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. உத்வேகம் தரும் பட்ஜெட், பிரதமர் மோடி உறுதி. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடி பார்லி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: ஏழைகள் நடுத்தர மக்களுக்கு செல்வங்களை வழங்கும்படி லட்சுமியை வேண்டுகிறேன். ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அன்னை லட்சுமி தேவியின் அருள் கிடைக்க வேண்டும். மகாலட்சுமி வெற்றியையும் விவேகத்தையும் தருபவர். பட்ஜெட் தாக்கலுக்கு முன் அன்னை லட்சுமியை வழிபட்டுவிட்டு வருகிறேன். 3வது முறையாக சேவையாற்ற நாட்டு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளனர். இந்த பட்ஜெட் மக்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என நம்புகிறேன். 3வது முறை ஆட்சியில் பாரதிய ஜனதா அரசு தாக்கல் செய்யும் முதல் முழு பட்ஜெட் புத்தாக்கத்துக்கான பட்ஜெட்டாக இருக்கும். அனைவருக்குமான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற பட்ஜெட் கூட்டம் வழிகாட்டும். நாளை தாக்கலாகும் மத்திய பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சியை மேலும் உறுதி செய்யும் என பிரதமர் மோடி கூறினார்.
கவர்னரின் செயல்பாடுகள் சிறப்பு, அவர் தொடர்ந்து செயல்பட வேண்டும். வடசென்னை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அவருக்கு திட்டப்பணிகள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். கவர்னர் அனைத்து விவகாரத்திலும் அரசுக்கு எதிராக செயல்படுவதாகவும் கூறினார். வடசென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக இந்த ஓராண்டு காலத்திற்குள் உருவாகும் என்று நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பணிகளை இன்றைக்கு நான் மேற்பார்வையிட்டிருக்கிறேன். குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுட்டு வரார், அறிக்கையை கொடுக்கிறாரு, எக்ஸ்போலை பக்கத்துலயும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, உயர்கல்வி கல்வித்துறையில் பின்தங்கி இருக்கணும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கும் உடைய எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஒன்று ரெண்டு இல்லை, எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அது எங்களுக்கு நல்லதாக இருக்குது. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்ய தான் எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பாக தான் சேர்க்குது. அதனால் தொடர்ந்து செய்யட்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கவர்னரை கேட்டுக்கொள்கிறேன். அதான் அவர் தொடர்ந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ஒரு 4ஆம் தேதியிலேருந்து வழக்கு தொடர்ந்து நடக்க இருக்குது. பெரியாரை மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர். எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அதனால் அதை நாங்கள் பெருசுப்படுத்தலை, பொருட்படுத்த தேவையில்லை. 5ஆம் தேதி தேர்தல், 8ஆம் தேதி ரிசல்ட், அப்போ தெரியும். சார், மத்திய பட்ஜெட் என்ன எதிர்பார்ப்பு சார்? கடந்த முறை தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதா அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் ஏற்கனவே நடந்திருக்கு. நாளைக்கு முன்னாடி அதில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கோரிக்கையெல்லாம் எடுத்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம், நிதிநிலை அறிக்கை வெளியிட்டால் தானே என்னன்னு தெரியும். சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு அங்கொன்று எங்கள் வாசல் தவறு நடுவதை அது பெரிதாகி உதாகரமாக்கி செய்கிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படலை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக தான் நடத்திட்டு இருக்கு. அதனால தான் வெளிநாட்டிலிருந்து வெளிமாநிலங்களிலிருந்து தொழிற்சாலைகள்லாம் தொடர்ந்து வந்துருக்கு. விண்ணை தொடும் தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்வு. சென்னையில் 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 61,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 7,730 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 107 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,07,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மாசி மாதத்தில் சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கவுள்ள நிலையில் தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது நகைப்பிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வீடுகளின் அருகே இரவு நேரத்தில் ஹாரன் அடிக்க பட்டாசு வெடிக்க தடை. வீடுகளின் அருகே இரவு நேரங்களில் ஹாரன் அடித்தால், பட்டாசு வெடித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒலி மாசுபாட்டை கட்டுப்படுத்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: தொழிற்சாலை பகுதிகளில் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை 75 டெசிபல், இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை 70 டெசிபல், குடியிருப்பு பகுதிகளில் பகலில் 55 டெசிபல், இரவில் 45 டெசிபல், மருத்துவமனைகள், பள்ளிகள் உள்ள அமைதி மண்டலம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் பகலில் 50 டெசிபல், இரவில் 40 டெசிபல் தான் ஒலியின் அளவு இருக்க வேண்டும். அதை மீறி ஒலி மாசு ஏற்படுத்துவோர் மீது கலெக்டர்கள், எஸ்பிக்கள், மாநகர போலீஸ் கமிஷனர்கள், டிஎஸ்பிக்கள், சப் கலெக்டர்கள், ஆர்டிஓக்கள் நடவடிக்கை எடுக்கலாம். குறிப்பிட்ட மண்டலங்களில் ஒலி மாசை நிர்ணயிக்கப்பட்ட அளவில் வைத்திருப்பது அந்தந்த அதிகாரிகளின் பொறுப்பு. குடியிருப்பு பகுதிகள், அமைதி மண்டலமாக நிர்ணயிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர காலங்கள் தவிர இரவு நேரங்களில் ஹாரன் அடிக்கக்கூடாது, பட்டாசு வெடித்தல் கூடாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வ அனுமதி பெறாமல் ஒலிபெருக்கி உள்ளிட்ட அதிக ஒலி எழுப்பும் கருவிகளை பயன்படுத்தக்கூடாது. அவசர காலங்கள் தவிர இரவு நேரங்களில் பொதுவெளியில் ஒலிபெருக்கி இசைக்கருவிகள் இசைப்பது, ஆம்பிளிஃபயர்களை பயன்படுத்துவது கூடாது. குடியிருப்பு பகுதிகள், அமைதி மண்டலங்களில் கட்டுமான பணிகளின் போது இரவு அதிக ஒலி எழுப்பும் கருவிகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்காணித்து மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. ஒரே இடத்தில் 11 பெருமாள் கருட சேவை உற்சவம் களை கட்டியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநாங்கூர் பகுதியில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 11 கோயில்கள் உள்ளன. நாங்கூரில் ஆண்டுதோறும் தை மாத அமாவாசைக்கு மறுநாள் 11 தங்க கருட சேவை நடப்பது வழக்கம்.
இந்த ஆண்டு கருட சேவை உற்சவம் களை கட்டியது. திருநகரி கோயிலிலிருந்து புறப்பட்ட திருமங்கை ஆழ்வார் பல கோயில்களுக்கு சென்று கருட சேவைக்கு வருமாறு பெருமாள்களை அழைத்தார். அவரது அழைப்பை ஏற்று நாங்கூர் கோயிலில் நாராயண பெருமாள், குடமாடு கூத்தர், செம்பொன்னரங்கர், பள்ளிகுண்ட பெருமாள், அண்ணன் பெருமாள், புருஷோத்தமன், வரதராஜன், வைகுந்தநாதன், மாதவ பெருமாள், பார்த்தசாரதி, கோபாலன் ஆகிய 11 பெருமாள்களும் புறப்பட்டனர். புருஷோத்தமன் கோயிலில் இருந்து மணவாள மாமுனிகளும் எழுந்தருள திருமங்கை ஆழ்வார் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர்சேவை நிகழ்ச்சி நடந்தது. அதிகாலை தங்க கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் 11 பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக எழுந்தருளினர். மணிமாட கோயில் வாசலில் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்ச்சி நடந்தது. அப்போது பக்தர்கள் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை மனமுருக பாடினர். பின்னர் பெருமாள்களின் வீதி உலா காட்சி நடந்தது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.